தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68, 69 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அநேகர் இயேசுவோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆனால் இந்த 12 சீஷர்கள் மாத்திரம் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் இயேசு கேட்ட அந்த கேள்வி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இந்த 12 பேருக்கும் கூட அவர்களைப் போல அல்லது பொது ஜனத்தை போல, திரள் கூட்டத்தை போல போய்விடுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இவர்களும் போயிருக்கலாம். இது கடினமான உபதேசம். மேசியாவை எதிர்பார்த்தோம், இவர் மேசியாவாக இல்லை. ஆக சிலுவையின் உபதேசத்தை ஏற்க எங்களுக்கு மனமில்லை என்று இவர்களும் விலகி போயிருக்கலாம். ஆனால் போகாதபடிக்கு சீமோன் பேதுருவின் அறிக்கை மற்ற சிசுகளுக்காக அவர் பேசுகிறார். பாருங்க, எல்லா இடத்தையும் அதிகமாக பேசுவார். அப்படி என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீர்தான் நாங்கள் எதிர்பார்த்த மேசியா, நீர்தான் ஜீவனுள்ள மெய் தெய்வம், உமது வாயிருந்த வருகிற வார்த்தைகள் தான் நித்திய ஜீவ வசனங்கள், எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஐயா, நீர் போதும், உமது நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு போதும். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இந்த ஜீவ வசனங்களை எங்கே போய் உலகத்தில் கேட்க முடியும்? இல்லை, நீர் எங்களுக்கு போதும். அநேக ஜனங்கள், அநேக சீஷர்கள் இந்த சரீர பிரகாரமான தேவைகளுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றினார்கள். அற்புத அடையாளங்கள், தெய்வீக சுகம், ஆக இப்படி சரீர பிரகாரமான தேவைகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவர்கள் பின்பற்றினார். ஆக இந்த சரீர பிரகாரமான தேவைகளை கண்டு அதற்காக இயேசுவை பின்பற்றினவர்கள் இந்த சீஷர்களும். ஆனால் ஆவிக்குறி தேவைகளை குறித்து அக்கறை கொள்ளல பாருங்க. அது இருந்தால் போயிருக்க மாட்டாங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நாம் எதற்காக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இந்த உலகத்துக்காக, இந்த உலக பொருளுக்காக, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் ஒருவன் இயேசுவை பின்பற்றினா அவன் பரிதாபத்துக்குரியவன். அருமையான கத்திரி பிள்ளைகளே, அதுக்காக இந்த உலக ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு அர்த்தம். ஆனால் தேட வேண்டிய முதல்ல நித்திய ஜீவ வசனங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து அதை தேடினால் கர்த்தர் சொல்கிறார், இந்த உலக ஆசீர்வாதம் ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருக்கவே இருக்காது. இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் எதன் மேல் வாஞ்சியா இருக்கிறோம்? எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அந்த நித்திய ஜீவ வசனங்களை பற்றி கொண்டால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களை ஒரு குறைவை கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.